இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வெளியூருக்கோ அல்லது சின்னதாக ஏதாவது டூர் போனீங்கன்னா காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்கு நாள் நைட்டே நம்ம சட்னி அதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்படி வைக்கும்போது இந்த தேங்காய்லாம் சேர்த்திங்கன்னா வீணாக போயிடும். ஸோ வீணாக போகாமல் ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதான் எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் காஞ்ச வத்தல் எடுத்து வச்சிங்க. அதை கார தேவைக்கு கருவேப்பிலை ஒரு குத்த அளவுக்கு, 4-5 பூண்டு, சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதுக்கப்புறம் இதில் மெயினாக உளுந்து சேர்க்குறோம். உளுந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். காஞ்ச வத்தல் உங்கள் கார தேவைக்கு, 2 தேங்காவுடைய கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அதில் உள்ளதை துருவி தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முதல்ல உளுந்தை கொஞ்சம் பொன் வறுவலாக வறுத்துருங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வாடை வந்தால் போதும். அதோட பூண்டு, காஞ்ச வத்தல் கார தேவைக்கு நான் 25-30 வரைக்கும் சேர்த்துருக்கோம். இதோட நம்ம தேங்காவை சேர்க்கணும். தேங்காய் நேரடியாக நம்ம அரைச்சோம்னா சீக்கிரம் அது வீணாக போயிடும். இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்த்தோம்னா அந்த சட்னி ஒரு நாள் ஃபுல்லாகவே அது கெட்டு போகாது. அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி வச்சிடணும். வாசனை வந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். ஏன்னா 2 தேங்காய்ன்றதுனால நிறைய வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரைச்சி தனியாக நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். தண்ணிலாம் நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக விட்டு சேருங்க. அப்போ தான் கொஞ்சம் வீணாக போகாமலும் இருக்கும். அதே மாதிரி மெயினாக கையும் படாமல் கரண்டியே யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அதோட கடுகு கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச வத்தலும் கிள்ளி போட்டுருங்க. பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை பொரியட்டும். தாளிப்பை அரைச்சி வச்ச சட்னிக்கு மேலே ஊற்றியாச்சு. ஸோ சுவையான உளுந்து சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ ஒரு டூருக்குன்னு போகும்போது 20-30 பேர் போவோம். அந்த மாதிரி போகும்போது வெளியூரில் போய் நம்ம ஹோட்டலில் அங்கே இங்கேன்னு வாங்குறதை விட இட்லியும் சட்னி சாம்பார் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு சிக்கனமாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.